ஏய் மணி என்ன கரெக்டா 10:10 ஆகுதுடா. இப்ப மணி என்ன? எக்ஸ்ட்ரா 2 செகண்ட் தான் இருக்கு. சரி அனுக்கு ஃபோன் பண்ணி வீட்ல இருந்து கிளம்பிட்டால கேட்டேன். கார்ல வந்து உண்மையிலே கேட்டியா? ஆமா வராங்க. கரெக்ட்டா கேட்டியா? ஆமா வராங்க. இப்ப மணி என்ன? ஏன்டா இப்படிலாம்? என்னடா 2 செகண்டுக்கு ஒரு வாட்டி டைம் கேட்கலாம்டா. இவனுக்கு மட்டும் தான் டென்ஷனா, நமக்கு இல்லையா? ஏய் சும்மா இருக்கீங்களா? டேய் இப்ப நீ எதுக்குடா டென்ஷன் ஆவற? நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன்டா. அனு கண்டிப்பா வந்துருவா. என் அனு பத்தி எனக்கு பிரச்சனை இல்லடா. என் அப்பா பத்தி தான் பிரச்சனை. இந்த பாருடா, எந்த அப்பா தான்டா காதல் கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்காங்க. அதானே. இந்நேரம் எப்படியோ அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். எல்லா அப்பாவுமே ஃபர்ஸ்ட் இப்படி தான்டா இருப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியா போயிடும்டா. சரியாடா. டேய் கார் வந்துச்சுடா. வா போலாம். சாட்சி கையெழுத்து யார் போட போறீங்க? நீங்களே போட்டுங்களேன் சார். நான் போட முடியாதுங்க. ஏன் சார் நீங்க கை நாட்டா? ஏய் சுமரா. சார் சாரி சார். நான் வேணா போடுறேன். சரி நீங்களே போடுங்க. சும்மா போடு. அவங்க போடுறாங்க. நீ போடு. டேய் மாலைங்கடா. இந்த மாலை. சரி குடுங்கடா, முகூர்த்தம் போயிர போகுதுடா. இந்தா அவங்க கொடு. இந்த என்ன வேணும்? இந்தா இதே கொடு. டேய் நீ போடுறாடா. குடுறா. சீக்கிரம் போடுங்க. மாத்திக்க. டைம் போயிர போகுது. போடுங்க மாத்திக்க. என்னடா கல்யாணம் ஆயிட்ட சந்தோஷத்துல இருக்கியா? ஒண்ணும் கவலைப்படாத. இது என்னோட ஏடிஎம் கார்டு. இதுல என்னோட பின் நம்பர் இருக்கு. உனக்கு எப்ப வேணுமோ நீ கேஷ் டிராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? மச்சான் என்ன மச்சான்? இல்ல என்னுடைய ரேஷன் கார்டு எனக்கு உதவுமா? நான் தான் உனக்கே ரேஷன். நீ உனக்கு கார்டு கொடுக்குறியா? சரி விடு, பப்ளிக் வாட்ச் பண்ணதுல. இதெல்லாம் வச்சுக்க. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பணம் எடுத்துட்டு வந்திருப்பேன். இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. ஏதோ ஹெல்ப் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே? தேங்க்ஸ்டா. டேய் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. நாம ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க வண்டியில முதல்ல மாப்பிள்ளை பொண்ணை அனுப்பிச்சிருவோம். நைட் 10:30 மணிக்கு ஒரு வண்டி இருக்குது. அதை பிடிச்சோம்னா ஸ்ட்ரைட்டா மெட்ராஸ் போயிடலாம். நாம இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எல்லாருக்குமே ஆபத்து தான். ஓகே ரெடி? லெட்ஸ் கோ. மாப்பிள்ளை வரண்டா. ஓகே கேர்ள்ஸ் பை. என்னடா கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்துச்சு? நல்லா நடந்துச்சு. லக்ஷ்மி சரிங்க. ஆதி வந்துட்டான் பாரு. என்ன ஏதோ வித்தவுட்ல வந்து மாட்டின மாதிரி சோகமா இருக்க? ஏய் சும்மா இருடா. இப்பதான் வந்தியா? என்னப்பா முகமெல்லாம் வாடி போயிருக்கு? போ போய் குளிச்சிட்டு வா. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஓகே. அந்த பெரிய சூட்கேஸை வேன்ல ஏத்தானா? உள்ள கிளாஸ்லாம் இருக்கு பத்திரம். ஏய் மீரா வா வா. உனக்காக வெயிட்டிங். ஏன் லேட்? பஸ் லேட் ஆயிடுச்சு. ஓ சரி, திருவிழா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணியா? அப்பா அம்மா இங்க விட்டு போயிட்டா. நாங்க 2 பேரும் வந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இப்பதான் ஒரு லாரியில அனுப்பிச்சோம். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி. அப்பா என்னது பக்கத்து வீடு ஒரு மாதிரி புதுசா இருக்கு.
இது வரைக்கும் நீங்களும் எங்கெங்கயோ டிரான்ஸ்பர் ஆயிருக்கீங்க, நம்ம எத்தனை வீட்டுக்கு வந்திருக்கோம், ஆனா இந்த மாதிரி ஒரு பில்லை நான் பார்த்ததே இல்லப்பா. ஆமா இப்பதான் பெயிண்ட் கலர் பிடிக்கல, கார்டன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு குறை சொல்லிட்டு மாடிக்கு போனேன். ஐயோ, மாடிக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே புரிஞ்சுது. ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இனிமே நான் இந்த வீட்டை விட்டே வரமாட்டேன். ஓகே. மா 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 என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் காய்கறி வெட்டிட்டு பக்கத்து வீட்டுல யாரோ புதுசா குடியிருக்க வந்திருக்காங்க, உனக்கு தெரியுமா தெரியாதா? அதுக்கு என்னப்பா பண்ண சொல்றேன்? என்னென்ன பண்ண சொல்றியா? மா மா பாருமா, எப்பவுமே பக்கத்து வீட்டுக்காரங்கள பாகிஸ்தான்காரங்க இந்த மாதிரி பச்சையெல்லாம் திங்க் பண்ணக்கூடாதுமா. மா பாசமா பழகணுமா. நீ போன வாட்டி கூட பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்காதனால அவங்க போகும்போது கூட போயிட்டு வரேன்னு கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாங்க தெரியுமா? ஆமா, இந்த பக்கம் கூட தான் 10 வருஷமா ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி நீ என்னைக்காவது கண்டிருக்கியா? உன்னோட அம்மா இந்த லோடு சொல்றதெல்லாம் கேட்காதம்மா. இந்த பாருமா, நீ அங்க போய் கொஞ்சம் பாசமா பழகி ஒரு ரிலேஷன்ஷிப் வளர்த்துக்கிட்டாதான் அவங்க இங்க வர முடியும், நாங்க போக முடியும், இல்ல நம்ம அங்க போக முடியும் அப்படின்னு சொல்ல வந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு அங்க போறியாமா? வாமா ப்ளீஸ். போறேன்ப்பா. அப்புறமா வா. ஐயோ இப்பவே நீ போமா. போகும்போது இந்த லோடுக்கு வாங்கின ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துட்டு போமா. ப்ளீஸ் போ. ஐயோ, எனக்கு வேலை இருக்குப்பா. நீ போமா. என்ன இவன் ரொம்ப ஓவரா உணர்ச்சி வசப்படுறானு? நீங்க? நான் பக்கத்து வீடு. ஆதியோட அம்மாவை தான் இருக்கணும். எப்பவே கைக்குள்ள போட்டுக்கணும். வாங்க வாங்க உள்ள வாங்க. அம்மா, பக்கத்து வீட்டு ஆண்டி வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். நீங்க எல்லாரும் வேலையா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஈவினிங் வரலாம்னு நினைச்சேன். என் பையன் தான் இப்பவே போங்கன்னு போர்ஸ் பண்ணி அனுப்பிட்டான். உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. எங்கதான் எங்க அம்மா ராதா, எங்க அப்பா ராஜசேகர். வணக்கம். பை தி வே, நான் ஜான்சன் ஜான்சன்ல பிரான்ச் மேனேஜர் ஒர்க் பண்றேன். முதல்ல நாங்க அண்ணா நகர்ல தான் இருந்தோம். இப்போ அடையார் ஹெட் ஆபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இவளுக்கு காலேஜ் இங்க இருந்து பக்கம். மோரோவர் இந்த வீடு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? உங்க பேரு? லக்ஷ்மி. நினைச்சேன், உங்க அழகான முகத்தை பாக்கும்போதே நினைச்சேன் சின்ன வயசுல பசங்களை எல்லாம் தூங்க விடாம பண்ணிருப்பீங்க. சும்மா இருடா. இவ எப்படிதாங்க யாராவது பார்த்தா டக்குனு அட்டை மாதிரி ஒட்டிக்குவா. எத்தனை குழந்தைங்க? 2 பையங்க. அப்படியா? உங்களுக்கு 2 பசங்களா? நம்பவே முடியல. சின்ன பசங்களா தான் இருக்கும். பெரியவன் ஆதி காலேஜ் முடிச்சிட்டான். சின்னவன் கோபி. நீ என்னமா பண்ற? செல்ல மேரி சாண்டி 3rd இயர் பிகாம். 12th ஸ்டாண்டர்ட்ல பாஸ் வித் டிஸ்டிங்ஷன். அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட்ல பெஸ்ட் ஸ்டூடண்ட். 9th ஸ்டாண்டர்ட்ல போதண்டி எல்லாத்தையும் இப்பவே சொல்லுங்க. ஆன்ட்டி எங்கேயும் ஓடிட மாட்டாங்க. ஆன்ட்டி, நீங்க அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரணும். நாங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவோம். என் பையனும் இதேதான் சொன்னான். நீங்களும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். எந்த உதவியா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. நான் வரேங்க. வரேம்மா, வரேங்க. மச்சான், இத கோஇன்சிடென்ஸ்னு சொல்றதா இல்ல கடவுள் அருள்னு சொல்றதா இல்ல லக்குன்னு சொல்றதா? இதத்தான் பெரியவங்க மச்சம்னு சொல்லுவாங்க. அவளை என் பக்கத்து வீட்டு மாடியில பாத்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நின்னுட்டேன். இனிமே பார்க்க முடியுமான்னு நினைச்சேன். எப்பவுமே பாக்குற மாதிரி பக்கத்து வீட்டு மாடியில வந்து நின்னா இது என்னன்னு சொல்றது? இன்னையில இருந்தே உன் லவ் ஸ்டார்ட் பண்றா. ஆரம்பிடா. நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா. என்னடா பண்ண? எங்க அம்மாவை அமிச்சிட்டேன். என்னது, காதலிக்காக அம்மாவை வீட்டை விட்டு வரச்சிட்டியா? மீரா வீட்டுக்கு அமிச்சிட்டேன்டா. நானும் ஆண்டி கிட்ட அதுன்னு பேசி இப்படி ஒரு மருமக நமக்கு வரமாட்டாளான்னு நினைக்கிற அளவுக்கு ஐஸ் வச்சு அமிச்சிட்டேன். அவ இன்டர்நெட் இமெயில் போயிட்டு இருக்கான். இவன் அம்மாவை தூக்கி அனுப்பிக்கிட்டு இருக்கான். உடனே பிக்கப் பண்ற மாதிரி புதுசா எதனா ட்ரை பண்றா? நீ எந்த ட்ரையும் பண்ணாத. ஈஸியா கிடைக்குன்னா அதுக்கு மரியாதை இல்லாம போயிடும். ஆமா, பக்கத்து வீட்டுல அப்படி ஒருத்தர் இருக்கானே, உனக்கு தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்காத. சுத்தல விடு, ஆனா ஒரேடியா சுத்த விட்டுறாத. 10 நாளைக்கு ஒரு தடவை அவனை பார்த்து லைட்டா சிரிச்சிட்டு போயிடு. அப்புறம் பாக்கவே பாக்காத. ஏய், அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொன்னேல, அவன் கூட சுத்தி சுத்தி பேசி விளையாடு. அப்பதான் அவன் மண்டை காயும். இதுக்கு ஏன்டா மண்டை காயிற? என்கிட்ட ஒரு சிம்பிள் ஐடியா இருக்கு. அத மட்டும் நீ ஃபாலோ பண்ணுன்னு வை. அந்த பொண்ணு வாயில இருந்து ஐ லவ் யூன்ற வார்த்தை வந்துரும். வாங்க, நேரம் ஆச்சு, போலாம். ஆமா ஆமா, நானும் ரொம்ப நேரமா அடக்கி வச்சிருக்கேன். எனக்கு பாத்ரூம் வருதுடா. அதை ஏன்டா அடக்குற? நான் இப்பதானே போனேன். ஐடியா புடிச்சிட்டேன். என்ன? ஒரு வீட்டுல குடி வரணும்னா முதல்ல என்ன தேவை? வீடு தேவை. குடி வந்ததுக்கு அப்புறம் என்ன தேவை? மாசம் மாசம் வீட்டு வாடகைக்கு பணம் தேவை. சபாஷ், உன் லவ்வர் நிச்சயமா கிடைப்பான். தேங்க்ஸ் மச்சான். ஆனா உனக்கு இல்ல, வேற ஒருத்தன். என்ன சொல்ற? என்ன உளறியே? அந்த வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நிச்சயமா மெகா சீரியல் பார்த்து கண்ணீர் விடுற டைப்பா தான் இருப்பாங்க. ஆமா. அவங்க பார்க்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு கேபிள் கனெக்ஷன் தேவை. சூப்பர். அப்புறம் அந்த வீட்டுல நிச்சயமா ஒரு கிச்சன் இருக்கு. அந்த கிச்சன்ல ஒரு கேஸ் கனெக்ஷன் தேவை. இது சூப்பர். அந்த கேஸ் அடுப்பு மேல வச்சு டெய்லி காய்ச்சறதுக்கு பால் தேவை. இது டாப். அப்புறம் அந்த வீட்டுல கிழடு கட்டைகள்லாம் டெய்லி படிக்கிறதுக்கு பேப்பர் தேவை. ஆமா, இது தூள். பேப்பர் படிச்சுட்டு சைடுல அப்படியே ரூட் விடுறதுக்கு கும்முன்னு ஒரு வேலைக்காரி தேவை. தம்மு. இது எல்லாத்தையும் நீ செட் பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே உன் சர்வீஸ்ல மெல்ட் ஆகி உங்ககிட்ட வந்து தேங்க்ஸ் அப்படிம்பா. தேங்க்ஸ் தானா? முதல்ல தேங்க்ஸ் தாண்டா ஆரம்பிக்கும். அப்புறம் அதை அப்படியே கிராபிக்ஸ்ல டெவலப் பண்ணி ஐ லவ் யூ டா. உண்மையிலே கிடைக்கல. எப்படி நீ இந்த அளவுக்கு திக் பண்ற?
15 வருஷமா நான் இதை தாண்டா பண்ணிட்டு இருக்கேன். ஆமா ஏதோ சவுண்ட் கேக்குது. சரிடா மச்சான், மத்தியானம் நான் மசாலா வடை சாப்பிட்டேன். அச்சி, இங்க பாரு, அங்க பாரு. ஆஹா, கேபிள் டிவி கனெக்ஷன் வந்துருச்சே. கவலைப்படாத மச்சான், இன்னும் கேஸ் கனெக்ஷன் இருக்குதுல்ல. சூப்பர். ஐயோ, கேஸ் கனெக்ஷனும் வந்துருச்சு போல இருக்கடா. ஃபீல் பண்ணாத, பால் இருக்குல்ல. அதானே. என்ன பால் வந்துருச்சு? பால் வந்தா என்னடா, பேப்பர் இருக்கே. எவனோ வந்து பேப்பரையும் கடாசிட்டு போறானேடா. ஃபீல் பண்ணாத, வேலைக்காரி இருக்கல்ல அது வேலைக்காரியும் பெருக்கிட்டு இருக்காளே, அதுவும் குனிஞ்சு. என்னடா நாம இங்க சொல்ல சொல்ல அங்க நடந்துகிட்டு இருக்கு. பின்னாடி ஏதோ சதி இருக்கு. அப்படியா? அத நான் பண்ணணும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஏய், நான் நினைக்கவே இல்ல இவ்வளவு சின்ன பையனா இருந்தும் ஒரே நாள்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் கோபி. தேங்க்ஸ் மட்டும் தானா? எனக்கு வர வேண்டியதெல்லாம் அந்த நாய்க்கு. இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஆதி, மனச விட்டுறாத. கைவசம் ஐடியா நம்பர் 2 இருக்கு. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.